எங்களோட 108 ஆம்புலன்ஸ் வந்து பேஷண்ட் ஏற்றுவதற்காக அணைக்கட்டு லொக்கேஷன்லேருந்து அடுக்கும்பாறை ஜிஹெச்சுக்கு லொக்கேஷனுக்கு ஒரு பேஷண்ட்டு சந்திரான்ற வயதான பெண்மணி வயிற்றுப்போக்கு திடீர்னு வந்துருச்சு. அவங்களை ஏற்றுவதற்காக தான் அந்த ஆம்புலன்ஸ் போச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வண்டி கேஸ் ஏற்றாமல் சும்மா சைரன் போட்டு சொல்கிறாங்க. அது பொய்யான குற்றச்சாட்டு. அப்படி இருந்தால் அவர் முன்னாள் முதல்வர் இருந்திருக்காரு, இப்படி பேசியிருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வண்டியை செக் பண்ணியிருக்கலாம், உண்மையாக கேஸு போதாண்டு. அதை விட்டுட்டு இந்த ஆம்புலன்ஸை வண்டியை குறிங்க, அந்த ஆம்புலன்ஸு பேஷண்ட்டை யாருன்னு பாருங்கள், பேஷண்ட் பிறகு பாருங்கள், அந்த டிரைவரை குறிங்க. அடுத்த வண்டி ரிட்டர்ன் வந்தால் அந்த டிரைவரை பேஷண்ட்டாக அனுப்புவோம்னு சொல்லி மிரட்டுகிறார். இது 108 ஆம்புலன்ஸ் சார்பாக எடப்பாடி அவர்கள் எங்களை வன்மையாக கண்டிக்கிறோம். 108 ஆம்புலன்ஸ் ஊழியருடைய பொதுமேடையில் வந்து எடப்பாடி அவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும். இன்னொன்று, எங்களுடைய ஆம்புலன்ஸை இனி வருங்காலங்களில் வந்து அவர் வந்து ரோட்டில் வந்து மீட்டிங் போடக்கூடாது. எந்த ஒரு கட்சி இருந்தாலும் ஒரு சந்துக்குள்ளே போட சொல்லுங்கள். ஏன்டா இனி வருங்காலங்களில் 108 ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கு வந்து 108 ஆம்புலன்ஸுகளுக்கு காவல்துறை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ஏன்டா எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக மீட்டிங் போடுவாங்க, அதில் போகிறதற்கும் அச்சுறுத்தலாக இருக்குது. காவல்துறை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதே தொடர்ச்சியாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் 108 ஊழியர்கள் ஒன்று கூடி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் வந்து பொது இடங்களை சொல்ல வரல சார், ரோட்டு உள்ள சாலையோரம் எந்த கட்சியும் போடக்கூடாது சார். அதாவது நாங்கள் வந்து ஜாதி மதம் கடந்தது 108 இந்த மருத்துவமான உன்னதமான சேவைகள் வந்து வளர்த்து விட்டுருக்கோம். 24/7 வளர்த்து விட்டுருக்கோம். இதில் வந்து எல்லா அரசியல் தலைவரும் இருக்காங்க. பொது இடங்களை வந்து போடாமல், அதாவது ரோட்டு இடங்கள் பொது இடங்களில் போட, ரோட்டு சாலையில் போடக்கூடாது. ஆம்புலன்ஸ் வந்து பல உயிர்களை காப்பாற்ற தங்கள் உயிரை பணம் வைத்து பல உயிரை காப்பாற்றிட்டு வரோம். எங்களுக்கு எல்லாருமே தெரியும். ரூல்ஸ் வந்து சார், கேஸ் எடுக்க வந்துருச்சுன்ற ஒரு கேஸ் வர்றாங்க. இப்போ வந்து சென்னை டிஎம்சியில் ஒரு கேஸு மெட்ரோ ஆஃபீஸுக்கு கால் பண்ணுறாங்கடா, அங்கேருந்து கேஸு வந்ததும் சைரன் போட்டு தான் போக முடியும். ஏன்டா மக்கள் அப்போ தான் வழி விடுவாங்க. அதே மாதிரி பேஷண்ட் ஏற்று ஏற்பாடு, அதே மாதிரி மருத்துவமனை சொல்லும் வரையும் அந்த சைரன் ஒழிக்கவும் செய்யும். கேஸை இறக்கி விட்டு பேக் டு பேஸ் வரும்போது சைரன் ஒழிக்கவே ஒழிக்காது. இதுதான் ஆம்புலன்ஸ் ரூல்ஸ். அப்படி கிடையாது சார், வழி விடணும். உயிரை வேகமாக நாங்கள் வந்து காப்பாற்ற செல்வதற்காக இப்போ ஆட்டோ வாகனங்கள் போக்குவரத்து இருக்குது. இது 70 நாடுகள் சைன் இருக்குது சார். ஆம்புலன்ஸுக்கு வழி விடணும்னு சொல்லி 70 நாடே உலக நாடுகளே கையெழுத்து போட்டிருக்காங்க. அது கிடையாது சார், மாற்று வழியும் கிடையாது. ஃபுல்லாமே வந்து அந்த டிரைவர் போயிருக்காங்க, சுரேந்திரன் டிரைவர் போயிருக்காரு. ஆனால் அந்த ஏற்கனவே போகும்போது அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, மக்கள் வழி விட்டாங்க, மக்கள் வழியே விட்டாங்க. எடப்பாடி அவர்களை பேச விட்டு தான் வண்டி அடிச்சிருக்காங்க. டிரைவருடைய ஐடி கார்டை இழுத்துருக்காங்க, அவருடைய கோட்டு யூனிஃபார்முக்கு இழுத்துருக்காங்க, வண்டி அடிச்சிருக்காங்க, மொபைலை மாற்று வழி இருக்குது சார். அந்த மாற்று வழியில் இருந்தும் காவல்துறை எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த பேருக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பாட்டியிருக்காங்க. இருந்தாலும் கேஸு நாங்கள் வேகமாக எடுத்து குறுகிய நேரத்தில் சொல்லலாம். ஆனால் 9:45 தான் கேஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. கேஸு முடிச்சது 11:30 மணி. இதே ஒரு கேஸு டெத்தாக இருந்தால் எங்களை யாரும் சும்மா விட மாட்டாங்க, கவர்மெண்ட்டோ கலெக்டரோ விட மாட்டாங்க. 108 மேலே ஒரு என்கொயரி வச்சு வேலை நிற்கும் பண்ணிக்கும் நிறைய பேர் வாங்கியிருக்கோம். இதே மாதிரி டெத்தில் நடந்திருக்கு இல்லாட்டாகி. எங்கள் 107 ஆகியிருந்தால் இதே எடப்பாடி அவர்கள் சொல்லுவாங்களா? எங்களையா இவர் முன்னாள் முதல்வர் இருந்திருக்காரு, எங்களை மிரட்டி பேசுறதுக்கு என்ன அவசரம்? எத்தனை ட்ரிப் 108 கூட வச்சுருக்காரு. ஒரு சாதாரண கட்சிக்காரங்க கூட பேசிடலாம். ஒரு எடப்பாடி அவர்கள் எங்களை வந்து ஒரு 108 வந்து அவர் பின்னாடி போகிற கான்வாய் ஒன்று கூட எங்கள் 108 ஆம்புலன்ஸ் தான். எல்லா ஒரு கவர்னர் வந்தாலும் எங்கள் 108 ஆம்புலன்ஸ் தான். நல்லா பாருங்கள், எங்களை மதித்து அவர் பேசியிருக்கலாம். மற்ற அவர் அரசியல் பல்வேறு கருத்து இருந்தாலும் 108 உள்ள அனைத்து மக்களும் மதிக்கிறாங்க சார். மதுரையில் வந்து சித்திரை திருவிழா நடக்குது பார்த்துருக்கீங்களா? பல லட்சம் மக்கள் கூடுறாங்க. அதில் கூட 108 வழி விடுறாங்க. அந்த வீடியோலாம் பாருங்கள். பல கட்சி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க, அதில் 108 வழி விடுறாங்க. பாருங்கள், சொல்லலாமே. அவர் வந்து சொல்ல விட்டு தானே மக்கள் அடிக்கிறாங்க. சொல்லாமல் வண்டி செக் பண்ணியிருக்கோம் சார். எடப்பாடி கூட்டம் மட்டும் கிடையாது, தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் கூட்டத்துலேயும் வருது, எங்களுடைய டெப்டி சிஎம் கூட்டத்துலேயும் வருது, விஜய் போட்டா கூட்டத்துலேயும் வருது. எல்லா தலைவர் கூட்டத்துலையும் ஆம்புலன்ஸ் வேறு வழி எங்கே இருக்குது? மக்கள் உயிரை சேவ் பண்ணுறது எங்களுடைய வேலை. எங்களை உயிரை வந்து கொள்வது எங்கள் வேலை கிடையாது. அது புரிந்து கொள்ள வேண்டிய யாராக இருந்தாலும் சரி.
எங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இருண்டதெல்லாம் பேய் மாதிரி பயப்படுறார் எடப்பாடி அவர்கள். அதற்கு நாங்கள் புரியுது சார். ஆமாம் சார், கான்வாய் வண்டி இருக்குது சார். எங்களுடைய அது அந்த புரோட்டோக்காலே எங்களுக்கு கான்வாய் ஒரு வண்டி போய் பார்த்துருக்கீங்களா? அந்த புரோட்டோக்காலில் ஒரு கான்வாய் எல்லா விஐபியும் சரி, கவர்னர் இருந்தாலும் சரி, டெப்டி சிஎம் இருந்தாலும் சரி, முன்னாள் முதல்வர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் பின்னாடி ஒரு கான்வாய் உண்டு. அவங்க புரோட்டோக்கால் ஒரு வண்டி இருக்கே ஆம்புலன்ஸ், அவங்களுக்கு தெரியுமே 108 பற்றி தெரியாமல் கிடையாது. ஓகே, ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து 19 மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. மதுரை, இப்போ இன்றைக்கி திண்டுக்கல் கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து நீலகிரி, கன்னியாகுமரி ஏற்கனவே ஒரு 10 மாவட்டம் கொடுத்துட்டோம். இன்றும் ஒரு 5 மாவட்டம் கொடுக்குறாங்க. இன்று வந்து டிஹெச்சை பார்த்து நாங்கள் எல்லா மாவட்டம் சென்னையிலேருந்து இருக்கிறவங்க வந்து டிஹெச் இருந்தாங்க, ஒரு மேடம் இருந்தாங்க, மேடத்தை அதிகாரி பார்த்து கொடுத்துருக்கோம். எல்லோன்றிலும் பார்த்து சொல்லியிருக்காங்க. உரிய நடவடிக்கை இருக்காங்க. என்ன கேட்டால் எங்களுக்கு அச்சுறுத்தல். எங்கள் தொழிலாளியை 108 உயிராக பார்த்து ஏதோ பொதுமடையில் மன்னிப்பு கேட்க வேண்டால் தமிழ்நாடுல போராட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு வந்து அவர் போகிற வழியிலும் சரி, இதே வண்டி பரிசு அளவு எந்த உயிர் எங்களுக்கு ஒரு ஆபத்துன்றாலும் எடப்பாடியிலும் பதில் சொல்ல வேண்டும். சார், அவங்க வந்து பொதுக்கூட்டம் போடுவதை தடுப்பது எங்களுக்கு வேலை கிடையாது. எங்களுக்கு சாலை வழியாக 108 ஆம்புலன்ஸுக்கு இடையூறு இல்லாமல் போட வேண்டும். அவங்களுக்கு வந்து காவல்துறை தெரியும். இன்றைக்கி மெடிக்கல், போலீஸ், ஃபயர் 3 ஒன்று சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுவும் பப்ளிக்குமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பப்ளிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பப்ளிக்கை சிலர் தூண்டுறதுனால தான் அன்றைக்கி என்ற சமூகமே நடந்து. அவர் பிரச்சனை ஈடுபடலையா சார்? அவர் சுரேந்திரன் ஈடுபடலையா? அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் தான் போயிருக்காங்க. நாங்கள் வண்டியை லேட்டாக அதே மொபைலும் எடுத்துருக்காங்க சார். அங்கே உள்ள காவல்துறை அதிகாரி வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்களை நோக்கம் வந்து அப்போ என்ன இருந்தாலும் சரி, எங்களுடைய நோக்கம் வந்து அந்த உயிரை காப்பாற்ற செய்வோம். அந்த நோக்கம் தான் போவோம். எப்படி தான் குறுக்குவழியில் போவோம் அப்படின்னு முடிச்சுட்டு சுற்றி யாரும் போக மாட்டோம். எங்கள் தேவை வந்து உயிரை காப்பாற்றணும். ஓகே, நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.